ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியானது தி மேன் ஃப்ரம் காத்மாண்டு படம் அப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 20,000க்கும் மேற்பட்ட ஃபாரினர்ஸ் பாத்தீங்கன்னா ISIS அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்புல ஃபோர்ஸ்ஃபுல்லா ஜாயின் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஏசியன் கண்ட்ரிஸ் அதிகமா இருக்கும். இருந்தாலுமே அதுல நேபாள் மட்டும் விதிவிலக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்காரு. இவர் ஒரு முஸ்லீமா இருக்காரு அப்படின்றதுனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு அந்நியமா பாக்குறாங்க. அதனாலே சில பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகுது. ஹீரோடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவரா இருப்பாரு. ஹீரோடைய அம்மா பாத்தீங்கன்னா இவரும் எங்க இதே மாதிரி ஆயிட போறாரு அப்படின்றதுக்காக நேபாள்ல இருக்கிற தன்னுடைய அப்பாவோட வீட்டுக்கு இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ நேபாளுக்கு போனதுக்கு அப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. படத்துல ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அது பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஹீரோவுமே பாத்தீங்கன்னா பிசிக்கலா அந்த ஸ்டண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. சினிமாட்டிக் ஆஸ்பெக்ட் எது எடுத்தாலுமே அது பிலோ ஆவரேஜா தான் இருக்கும். சோ இந்த படம் பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்றீங்க. படத்துல பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அளவுக்கு இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தி மேன் ஃப்ரம் காத்மாண்டு படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.